Hello students, welcome to our channel. In the video la 10th standard maths 3rd chapter algebra exercise 3.2 la first sum oda first subdivision paakalam. Find the GCD of the polynomials. ரெண்டு polynomial கொடுத்திருக்காங்க. சரிங்களா? அதுக்கு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? GCD கண்டுபிடிக்கணும். GCD னா என்ன? greatest common divisor. நம்ம இதுக்கு முன்னாடியே previous நிறைய examples பார்த்திருப்போம். இல்லைங்களா? ஸோ அதே ஃபார்மேட்டில் தான் என்ன பண்ண போகிறோம், இந்த சம்மும் போட போகிறோம். ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன்னா இந்த டேர்மும் உள்ளே எழுதிக்கிறேன். ஓகேங்களா? எக்ஸ் பவர் 4 ப்ளஸ் 3x கியூப் மைனஸ் எக்ஸ் மைனஸ் 3. அதுக்கப்புறம் இந்த பாலினாமியல் இருக்கு இல்லையா, இதை என்ன பண்ணுறேன், வெளியே எழுதிக்கிறேன். இப்போ இது ரெண்டுத்துக்கும் நான் என்ன பண்ண போகிறேன், GCD கண்டுபிடிக்க போகிறேன். இங்கே எக்ஸ் கியூப் இருக்குது, இங்கே எக்ஸ் பவர் 4 இருக்குது. அப்போ இங்கே என்ன நம்பர் போட்டால் நமக்கு எக்ஸ் பவர் 4 வரும்? இங்கே எக்ஸ் கியூப் இருக்கா, இங்கே எக்ஸ் இருக்குது. எக்ஸ் போட்டால் எக்ஸ் கியூப் இன்ட்டு எக்ஸ் பிகம்ஸ் நமக்கு என்ன வரும், எக்ஸ் பவர் 4 வருமா? அதனால் என்ன பண்ணிக்கிறேன், எக்ஸ் போட்டுக்கிறேன். ஓகேங்களா? இப்போது எக்ஸை வச்சு ஒரு டேர்மு கூட நம்ம என்ன பண்ணணும், மல்டிப்ளை பண்ணணும். எக்ஸ் கியூப் இன்ட்டு எக்ஸ், x power 4 plus x into x square என்ன வரும், x cube வரும் இல்லைங்களா, minus 5x into x 5x square plus 3 into x 3x. அப்போ என்ன வரும், plus 3x. as usual என்ன பண்ணும், சைன் சேஞ்ச் பண்ணி டிவிஷன் பண்ணணும். ஓகேங்களா? அப்போ இந்த டேர்ம் என்ன ஆகிடும், கேன்சல் ஆகிடும். இங்கே என்ன ஆகும், மைனஸா 3x கியூப் மைனஸ் எக்ஸ் கியூபு 2x கியூபு. அடுத்தது நமக்கு இங்கே மேலே எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம் இல்லை, இங்கே நம்ம சைன் சேஞ்ச் பண்ணணும். ஓகேங்களா? அப்போ இது என்ன பண்ணணும், அப்படியே எழுதிக்கணும். இங்கே எக்ஸ் ஸ்கொயர் டேர்முக்கு பதிலாக மேலே 0 இருக்கிறதா அர்த்தம். அப்போ இது என்ன பண்ணணும், அப்படியே எழுதிக்கணும். ப்ளஸ் 5x ஸ்கொயர். இப்போது 3x இருக்குது, எக்ஸ் இருக்குது, இதை சைன் சேஞ்ச் பண்ணணும். சரிங்களா? மைனஸ் 3x மைனஸ் எக்ஸ் என்ன ஆகும், மைனஸ் 4x. அதுக்கப்புறம் இங்கே மைனஸ் 3 இருக்கு இல்லையா, ஒரே ஒரு கான்ஸ்டன்ட், அதை எடுத்து என்ன பண்ணணும், அப்படியே எழுதிக்கணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், இங்கே எக்ஸ் கியூப் இருக்குது, இங்கே 2x கியூப் இருக்குது. ஓகேவா? எனக்கு இப்போ இங்கே 2x கியூப் வரணும்னா நான் இங்கே என்ன நம்பர் போடலாம், ப்ளஸ் போட்டு 2 போடலாம். ப்ளஸ் போட்டு நான் 2 போட்டேன் அப்படின்னா 2 மல்டிப்ளை எக்ஸ் கியூப் என்ன வரும், 2x கியூப் வரும். ஓகேங்களா? அப்புறம் என்ன பண்ணணும், ப்ளஸ் 2வை ஒரு டேர்ம் கூடயும் அதே மாதிரி மல்டிப்ளை பண்ணணும். ஃபஸ்ட்டு எக்ஸ் கியூபோட மல்டிப்ளை பண்ணியாச்சா, அதுக்கப்புறம் எக்ஸ் ஸ்கொயரோட மல்டிப்ளை பண்ணும்போது 2 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் 2x ஸ்கொயர். சைன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? இப்போ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் ப்ளஸ் 5 மைனஸ் 5x இன்ட்டு ப்ளஸ் 2 மைனஸ் ஆல்ரெடி போட்டுட்டேன். அப்போ 10x. அடுத்தது 3 இன்ட்டு 2 என்ன ஆகும், ப்ளஸ் 6. நெக்ஸ்ட் என்ன பண்ணும், சப்ராக்ட் பண்ணுமா, சப்ராக்ட் பண்ணுன்னா ஒன்றுத்துக்குமே சைன் சேஞ்ச் பண்ணணும். இப்போ இது ரெண்டும் என்ன ஆகிடும், கேன்சல் ஆகிடும். ஓகேங்களா? 5ல் 2 போயிடுச்சுன்னா, இங்கே நான் மைனஸ் தானே போட்டிருக்கேன், ஸோ 5ல் 2 போயிடுச்சுன்னா 3x ஸ்கொயர் ப்ளஸ் 10ல் மைனஸ் 4 போயிடுச்சுன்னா ப்ளஸ் 6x. அதுக்கப்புறம் மைனஸ் 6 மைனஸ் 3 ரெண்டுமே சேம் சிம்பிளாக இருந்தால் என்ன பண்ணணும், ஆட் பண்ணிவிட்டு பெரிய நம்பரோட சைன் போடணும். ஓகேங்களா? இங்கே பெரிய நம்பர்னாலே மைனஸ் 6 தான். அப்போது ரெண்டையும் ஆட் பண்ணிவிட்டு மைனஸ் சைன் போடணும். மைனஸ் 6 மைனஸ் 3 மைனஸ் 9. ஓகேங்களா? நான் என்ன பண்ணுறேன், இதை எடுத்து எழுதுகிறேன். 3x ஸ்கொயர் ப்ளஸ் 6x மைனஸ் 9. இதில் பார்த்தோன்னா எல்லாமே 3 டேபிளால் என்ன ஆகும், டிவைட் ஆகும். ஸோ 3யை காமனாக வெளியே எடுக்கலாமா, 3யை காமனாக வெளியே எடுத்தால் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2x ஆகுமா, 3 இன்ட்டு 2 தான் 6x ஆகும். minus
3. அப்போ தான் 3 3s 9 ஆகும். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், எனக்கு கிடைச்ச ரிமைண்டர் இது தான். ஆனால் எனக்கு என்ன வரல, ரிமைண்டர் வந்து 0வா ஆகலை. ஓகேங்களா? அதை நான் எப்படி எழுதிக்கிறேன், ரிமைண்டர் வந்து நாட் ஈக்குவல் டு 0. அப்போ வந்து இதோட டிவைஸரை என்ன பண்ண முடியாது, இருக்க முடியாது. மறுபடியும் நம்ம என்ன பண்ணணும், இது இருக்கு இல்லையா, இந்த டேர்ம் எடுத்து எழுதி வேறு எது நம்ம உள்ள டிவைட் எண்டாக போடணும். இதை டிவைட் எண்டாக போட்டு இதை டிவைஸராக போட்டு நம்ம என்ன பண்ணணும், மறுபடியும் இங்கே சால்வ் பண்ணி வச்சுருக்கோமா, இதை எடுத்துகிட்டு போயிட்டு இந்த இடத்துல போடணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இந்த வேல்யூவை கொண்டு போயிட்டு இதுக்குள்ளே போடணும். ஓகேவா? அப்படி போட்டு மறுபடியும் என்ன பண்ணணும், இதே மாதிரி டிவிஷன் பண்ணணும். சரிங்களா? அப்போயாச்சும் நமக்கு ரிமைண்டர் 0 வருதான்னு என்ன பண்ணணும், கண்டுபிடிக்கணும். ரிமைண்டர் வந்து நாட் ஈக்குவல் டு 0ன்னு ஆயிடுச்சு. ஓகேங்களா? இப்போ ரிமைண்டர் வந்து 0 வரலன்னா நம்ம என்ன பண்ணணும்னு சொன்னேன், லாஸ்ட்டாக நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா, இதை வந்து வெளியில் எழுதணும். அதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே இங்கே போட்டதை என்ன பண்ணணும், இந்த பாக்ஸுக்கு உள்ளே போட்டு மறுபடியும் டிவைட் பண்ணணும். ஓகேங்களா? அதுதான் நான் என்ன பண்ணியிருக்கேன், எழுதியிருக்கேன். சரிங்களா? இப்போ இது ரெண்டையும் நம்ம என்ன பண்ணணும், டிவைட் பண்ணணும். இங்கே x² இருக்குது, இங்கே x³ இருக்குது. அப்போ நான் இங்கே என்ன நம்பர் போட்டால் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு இங்கே x³ வரும், x x² இன்ட்டு x³ அதே மாதிரி எக்ஸை வச்சு ஒரு டேர்ம் கூட என்ன பண்ணலாம், மல்டிப்ளை பண்ணலாம். 2x இன்ட்டு x 2x² ப்ளஸ் 2x². அடுத்தது -3 இன்ட்டு x என்ன ஆகும், -3x. ஓகேங்களா? அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், மைனஸ் பண்ணணும். எல்லாத்துக்குமே என்ன பண்ணணும், சைன் சேஞ்ச் பண்ணணும். x³ கேன்சல் ஆகிடும். -2x² ப்ளஸ் x² என்ன ஆகும், -x². அதுக்கப்புறம் -5xல ப்ளஸ் 3x போச்சுன்னா -2x. ஓகேங்களா? இங்கே ப்ளஸ் 3 இருக்குது, இங்கே கான்ஸ்டன்ட் எதுவுமே இல்லைன்னா 0 இருக்கிறதா அர்த்தம். அப்போ நம்ம 3 + 0 என்ன ஆகும், +3 ஆகும். ஓகேங்களா? இப்போ அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ணணும், நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பில் நம்ம மறுபடியும் என்ன பண்ணணும், இதை 0 ஆக்கணும், 0 கொண்டு வரணும். சரிங்களா? ஏற்கனவே எனக்கு இங்கே x² இருக்குது, இங்கே என்ன இருக்குது, x² இருக்குது. அப்போ நான் இது கூட 1ஆல் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு என்ன வரும், x² வருமா? ஆனால் இங்கே மைனஸ் இருக்குது. நான் எப்படியும் என்ன பண்ணுவேன், டிவிஷன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் சைன் சேஞ்ச் பண்ணி அகெயின் நான் மைனஸ் பண்ணும்போது எனக்கு என்ன வரணும், ஆன்சர் வந்து 0ன்னு வரணும். இப்போ நான் இங்கே +1 போட்டுட்டேன்னா என்ன ஆகிடும், இங்கே +x² ஆகிடுமா? அதுக்கப்புறம் நான் மைனஸ் பண்ணும்போது என்ன ஆகும், மைனஸ்ன்னு போடும்போது -2x². ஸோ அகெயின் என்ன ஆகிட்டே இருக்கும், சம் வந்துகிட்டே இருக்கும். அதனால் நான் என்ன பண்ணிக்கிறேன், இங்கே -1 போட்டுக்கிறேன். ஓகேங்களா? இப்போ -1 வச்சு ஒரு டேர்மையும் என்ன பண்ணணும், மல்டிப்ளை பண்ணணும். -1 இன்ட்டு x² -x², -1 இன்ட்டு +2x -2x, -1 இன்ட்டு -3 +3 இல்லைங்களா? இப்போ நான் என்ன பண்ணணும், மைனஸ் பண்ண போகிறேன், அகெயின் சைன் சேஞ்ச் பண்ண போகிறேன். இது என்ன ஆகிடும், ப்ளஸ் ஆகிடும். இதுவும் ப்ளஸ் ஆகும், இது மைனஸ் ஆகிடும் இல்லையா? அப்போ எல்லா டேர்மும் என்ன ஆகிடும், கேன்சல் ஆகிட்டு எனக்கு 0 வரும். இப்போ புரியுதா, நான் ஏன் இங்கே -1 போட்டேன்ட்டு. சப்போஸ் +1 போட்டிருந்தா என்ன ஆகும், மறுபடியும் இது எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே இருக்குமே ஒழிய நமக்கு என்ன ஆகாது, ரிமைண்டர் 0 வராது. சரிங்களா? ஸோ நம்ம இந்த ஃபஸ்ட் டைம் போட்டு முடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டேர்ம் போடும்போது ஒரு வாட்டி நம்ம என்ன பண்ணணும், சைன் செக் பண்ணணும். ஓகேங்களா? சைன் செக் பண்ணி போடணும். அப்போ நமக்கு ஆன்சர் என்ன, ரிமைண்டர் 0 வர்றதுக்கு என்ன இருக்குது, வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? இப்போ ஃபைனலாக சொல்யூஷன் செட் எழுதலாமா? GCD இஸ் நம்ம எந்த
பாலினாமியல் வச்சு டிவைட் பண்ணும்போது நமக்கு ரிமைண்டர் 0ன்னு வந்துச்சு. இதுதான் இல்லையா? அப்போது ஜிசிடி இஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2x மைனஸ் 3. ஸோ இதுதான் என்னது கொடுத்துக்கிற கொஷினுக்கான ஜிசிடி. கிளியரா?